வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. அக்கா, அத்தான் நேற்றை பார்த்தேன் அக்கா. ஒரு ஆட்டோ ஃபுல்லாக இருக்கும், நிறைய தென்னம்பிள்ளையே வச்சுருந்தாரு. இந்த தென்னம்பிள்ளை வந்து உங்கள் தோட்டத்தில் நடந்துக்க ஆகட்டும். இந்த தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அக்கா? தம்பி, இது வேற எங்கேயும் வாங்கலப்பா, கவர்மெண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். புத்தளம் அரசு தென்னை நாட்டு பண்ணை இருக்குல்லப்பா, அங்கேருந்து தான்ப்பா உங்கள் அத்தா நேற்று வாங்கிட்டு வந்தாரு. புத்தளம் அரசு தென்னை நாட்டு பண்ணையிலேருந்து தானக்கா வாங்குறீங்க? அங்கேன்னு பார்க்கும்போது நல்ல தரமான தென்னை நாற்றுகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒன்று தெரியுமாக்கா, இப்போ வந்து சில விவசாயிகள் வந்து தென்னை நாட்டு பண்ணை வந்து உற்பத்தி பண்ணி விற்பாங்க. ஆனால் அங்கே வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து புத்தளம் அரசு தென்னை நாட்டு பண்ணையிலேருந்து வாங்கும்போது அங்கேருந்து விலையும் குறைவாக இருக்கும். நல்ல தரமான தென்னம்பிள்ளைகளை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையில்லையாக்கா? ஒருவேளை உங்கள் அத்தானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவர் அங்கே போய் வாங்கியிருப்பாரோன்னு நினைக்கிறேன். சரிப்பா, உனக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும்? அந்த புத்தளம் அரசு தென்னை நாட்டு பண்ணையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த தேங்காய் வந்து எங்கிருந்து வருதுன்னு தெரியுமாக்கா? அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும்? இது தெரியுமாக்கா, தென் தாமரை குளத்தில் இருக்கிற அந்த தென்னை ஒட்டுமயத்தில் இருந்து தான் அந்த தேங்காயை வந்து புத்தளம் தென்னை நாட்டு பண்ணைக்கு கொண்டு வராங்க. ஓ, இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்காப்பா இதில். எனக்கு இந்த விஷயமெல்லாம் பற்றி தெரியாதுப்பா. சரி, உனக்கு இந்த விஷயம் பற்றி எப்படிப்பா தெரியும்? எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்து நான் பிறகு என்ன பண்ணேன்னா ஒரு தோட்டக்கலை அலுவலரை சந்திச்சாக்கா. அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு இப்படி அந்த தென்னையை வந்து ஒட்டுக்கட்டி எடுப்பாங்கிற விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் அக்கா. சரி தம்பி, தென்னை ஒட்டுக்கட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை பற்றி நானும் தெரிஞ்சுக்கலாம்னா நான் யாரை அணுகணும், யார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்? இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில் இதை பற்றி தான் அக்கா பேசுகிறாங்க. யார் பேசுகிறா, எங்கேருந்து பேசுகிறா, அதை பற்றி சொல்லுப்பா. அகஸ்தீஸ்வரம் தென்னை ஒட்டுமையத்தின் தோட்டக்கலை அலுவலர் எல் தினேஷ்குமார் அவங்க வந்து பேசுறத கேளுங்கக்கா. கண்டிப்பா கேட்குறேன் தம்பி. அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாருன்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். சரியா? சரி அக்கா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து நம்ம வந்து குமரி மாவட்டத்தில் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறாங்க விவசாயிகள். இப்போ குறிப்பாக கூட பார்க்கும்போது வந்து இந்த புத்தளத்தில் கூட வந்து அரசு தென்னை நாட்டு பண்ணை கூட இருக்குது. அங்கேருந்து கூட வந்து அந்த தென்னை நாட்டுகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட பார்க்கும்போது நம்ம அந்த உற்பத்தி பண்ணன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 2 ரகங்கள் இருக்குது, நெட்டை குட்டை, குட்டை நெட்டை. அப்போ அந்த மாதிரி குட்டை நெட்டை, நெட்டை குட்டைங்களை வந்து நம்ம தயார் பண்ணி எடுக்கணும்னு பார்க்கும்போது வந்து அரசு சார்பான்னு பார்க்கும்போது எப்படி ஒட்டு கட்டி பண்ணி எடுக்கிறாங்க சார்? இதில் வந்து ஒட்டு சேர்ப்பு வந்து தனியாக தென்னை ஒட்டு மையம் அப்படின்ற மையத்தின் கீழே இது வந்து நடைபெறுது சார். தென்தாமரை குளத்தில் இருப்பிடம் வந்து அமைஞ்சிருக்கு சார். இதில் வந்து நாங்கள் 2 வெரைட்டி பண்ணுறோம் சார். நெட்டை குட்டை, குட்டை நெட்டை அப்படின்ற 2 ரகம் பண்ணுறோம் சார். இதில் 2 வெரைட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா மேற்கு கடற்கரை நெட்டை அண்டு சவுகட் ஆரஞ்சு குட்டை, இந்த 2 வெரைட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மேற்கு கடற்கரை நெட்டையோட மகரந்தத்தை வந்து சவுகட் ஆரஞ்சு டார்ஃப் இதில் நம்ம சேர்க்கிறோம். சவுகட் ஆரஞ்சு டார்ஃபோட மகரந்தத்தை வந்து நம்ம மேற்கு கடற்கரை நெட்டையோட சேர்க்கிறோம். சரி, இந்த மாதிரி கூட நீங்கள் சொன்னீங்க சார், நெட்டை குட்டை, குட்டை நெட்டை வந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்க. சரி, இந்த மாதிரி ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்கும்போது அந்த நெட்டை குட்டை, குட்டை நெட்டை ரகங்களை வந்து நீங்கள் நட்டு எப்படி சார் பராமரிக்கிறீங்க? சார், இது வந்து நாங்கள் வந்து தென்னை மரம் ஒரு 30 வருடம் ஆன தாய் மரங்கள் வந்து அரசோட தோட்டத்தில் இல்லை சார். அதனால் வந்து நம்ம வந்து விவசாயிகள்கிட்டருந்து நம்ம 1 வருடம் அளவில் நம்ம வந்து லீஸ் எடுத்து அதில் நம்ம ஒட்டு கட்டி ஒட்டு சேர்ப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் சார். சார், இந்த மாதிரி நீங்கள் விவசாயிகிட்டேருந்து அந்த குத்தகைக்கு எடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த தென்னை மரங்களை வந்து நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார்? இப்போ அவங்க வந்து அவங்க அணுகி அவங்க பண்ணுறதா இல்லை சார் நீங்களே போய் அந்த தோட்டத்தை போய் கண்காணிச்சு அப்படி பண்ணுறதா? நாங்களே டைரெக்டாக ஒரு கமிட்டி போட்டு மரியாதைக்குரிய தோட்டக்கலை துணை இயக்குனர், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கேவிகேலேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டு இவங்களோட சேர்த்து ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் வந்து தாய் மரங்களை வந்து தேர்வு செய்கிறோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அம்ப்ரெல்லா ஷேப்பில் மட்டைகள் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பாலை வெடிப்பு வந்து நல்லா குறுகலாக இல்லாமல் நல்லா விரிஞ்சு இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு வருடத்திற்கு 80 to 120 காய்கள் வந்து விதை நற்றுகள் வந்து மினிமம் உற்பத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சில கிரிட்டேரியா வச்சு நாங்கள் வந்து தாய்மரங்களை வந்து தேர்வு செய்கிறோம் சார். சரி, இந்த தாய்மரம் தேர்வு செய்யணும் பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் ஆன அந்த மரங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார்? நாங்கள் வந்து அதிகபட்சம் இப்போதைக்கு தேர்வு செய்யப்பட்டது வந்து 30 to 35 வருடங்கள் இருக்கிற நெட்டை தாய்மரங்களையும் ஒரு 10 முதல் 15 வருடங்களுக்குள்ளே இருக்கிற குட்டை தாய்மரங்களையும் நம்ம இந்த பர்பஸுக்காக தேர்வு செஞ்சுருக்கோம் சார். இப்போ இருந்தாலும் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வந்து தென்னை சாகுபடி செய்வாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த தாய்மரம் தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது குறிப்பாக எத்தனை மரங்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? அது நமக்கு தேவைப்பட்ட அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு செய்கிறோம் சார். இப்போ நெட்டை மரத்தில் வந்து ஒரு விவசாயிகிட்ட 140 மரங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம், ஒரு விவசாயிகிட்ட 70 மரம் தேர்வு செஞ்சுருக்கோம். நம்ம இந்த ரேஞ்சில் நம்ம தேர்வு செய்கிறோம் சார். ஒரு கூலி பணியாளருக்கு 70 மரம் வச்சு கணக்கு சார். ஒரு நாளைக்கு அவங்க 70 மரம் பாலை வெடிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஒட்டு கட்டுறது, இது எல்லாமே அவங்க பார்க்கணும் சார். அதனால் 70 மரம் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தாய் மரங்கள் இருக்கிற தோப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் சார். சரி, அந்த மாதிரி தாய் மரங்களை நீங்கள் தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும், எத்தனை ஓலைகள் இருக்கணும், இப்போ கண்காணிப்பு வந்து எப்படி இருக்குது சார்? கண்காணிப்பு வந்து நாங்கள் ரெகுலராக தோட்டக்கலை அலுவலர் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபார்மை வந்து டெய்லியும் விசிட் பண்ணுவோம் சார். டெய்லியும் விசிட் பண்ணி என்னென்ன பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது புதுசாக ஏதாவது தென்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த சஜஷன்ஸை நம்ம ஃபார்மர்ஸ்ட்டை கொடுப்போம் சார். இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் தான் சார் ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க, விவசாயிகள் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும் சார். இந்த பராமரிப்பு பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயிகள் தான் அந்த பராமரிப்பு வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஆமாங்க சார். இதே இது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த மகரந்தத்தை வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த பாலை வெடிப்புலேருந்து வந்து ஆண் பூக்கள்லேருந்து அந்த மகரந்தத்தை எடுக்கிறீங்க. இப்போ வந்து அந்த பூ வெடிப்பு வந்ததுலேருந்து எத்தனை நாள் பிறகு அந்த மகரந்தத்தை எடுக்கிறீங்க சார்? சார், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வெடிக்கும் சார். பாலை வெடிக்கிற அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும் எந்த டேட்டில் பாலை வெடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி பாலை வெடிக்குது அப்படின்னா அன்னைக்கு டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அன்னையிலேருந்து ஒரு 13வது நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண் பூக்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணணும் சார். பேக்கிங்னா கிளாத் பேக் நம்ம இதுக்காக வாங்குவோம் சார். கிளாத் பேக்னா காடாப்பை துணி. அது வந்து ஒரு காடாப்பை துணி வந்து நான் இப்போதைக்கு 52 ரூபாய் அப்படின்ற விலையில் நாங்கள் வாங்கி அதை வந்து நம்ம ஆண் பூக்களை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து காடாப்பை துணி போட்டு மூடி வச்சுருவோம் சார். ஏன்னா வேறு மகரந்தம் நமக்கு தேவையான மகரந்தம் தான் நம்ம வந்து ஒட்டு சேர்க்கணும். வேறு மகரந்தம் வந்து ஹனிபீ மூலியமாகவோ வேறு எது மூலியமாகவோ பாலினேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம காடாப்பை துணி வந்து போடுறோம் சார். சரி, அந்த மாதிரி பாலை வெடிப்புன்னு பார்க்கும்போது அந்த பாலை வர டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு தென்னை மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது பாலைகள் வந்துட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பாலைகள் வர நீங்கள் எடுக்கிறீங்க சார்? அது நாங்கள் எல்லா பாலையுமே ரெகுலராக ஒட்டு சேர்க்கிறது வந்து எல்லா பாலையுமே நம்ம வந்து ஒட்டு சேர்ப்போம் பண்ணுவோம் சார். இப்போ ஒரு தாய் மரத்துலேருந்து வந்து பாலைகள் வந்துட்டு இருக்கோம் வந்து எல்லா பாலையும் வந்து நீங்கள் வந்து ஒட்டு சேர்க்கறதுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணிருக்கீங்க. குறும்பைகள் எத்தனை குறும்பைகள் இருக்கோ அத்தனை குறும்பைகளுக்கும் ஒட்டு சேர்ப்போம். ஒட்டு சேர்ப்பது வந்து எப்படி சேர்ப்போம் அப்படின்னா ஹனிடியூ செக்ரீஷன் அந்த தேன் போன்ற திரவம் வந்து ஒரு 17வது நாள் 18வது நாள் பாலை வெடிப்பிலிருந்து 17வது நாள் 18வது நாள் வந்து சுரக்கும் சார். அந்த தேன் போன்ற திரவம் சுரக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மகரந்த தூளை கொண்டு போய் நம்ம வந்து ஒட்டு சேர்ப்பு செய்வோம் சார். இப்போ நீங்கள் கூட நீங்கள் சார் இப்போ வந்து ஆண் பூக்கள்லேருந்து அந்த மகரந்தத்தை எடுத்து வந்து நீங்கள் தேர்வு செய்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணுறது. இப்போ அந்த மகரந்தத்தை எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லி தொழிலாளர்கள் வச்சுருக்கீங்களா சார்? அது மகரந்தத்துக்கு வந்து நமக்கு தனியாக போலான் கலெக்டர் மகரந்த சேகரிப்பாளர் அப்படின்ற ஒருத்தர் நம்ம தனியாக வச்சுருக்கோம் சார். இதில் வந்து நம்ம மதர் பாம் அதுக்குன்னு மகரந்தத்தை எடுக்கிறதுக்காகவே தாய் மரங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குட்டை மரத்துலேருந்து மகரந்தம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மகரந்தத்தை வந்து அவங்க ஜிப் கவரில் பாதுகாப்பாக அவங்க கொண்டு வருவாங்க, அந்த ஆண் பூக்களோட அவங்க கொண்டு வருவாங்க. சரி, அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு பயிற்சிகள் அந்த மாதிரி கொடுக்குங்களா சார்? பயிற்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து CPCRI காசர்கோட்லேருந்து அவங்க எல்லாம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் சார். ஆல்ரெடி அவங்க பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் தான் வந்து அந்த மகரந்தத்தை வந்து நீங்கள் சேகரிக்க எடுக்கிறீங்க. ஆமாங்க சார். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறீங்க சார்? அந்த கட் பண்ணி அந்த ஆண் பூக்களை வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க சார். அந்த ஆண் பூக்களை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம A4 ஷீட் பேப்பரில் வச்சு கீழே ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வச்சு நல்லா உலர்த்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிட்டு மகரந்த பொடி மாதிரி நமக்கு கிடைக்கும் சார். அது வந்து நம்ம ஜல்லடையால் ஜல்லிச்சு நம்ம அந்த பொடியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த ஆண் பூக்கள் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் சார். அந்த பொடியை மட்டும் நம்ம ஃபர்தர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கணும் சார். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த உலர போடுறது. இப்போ அந்த உலர போடுறத பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வெயிலில் போட வேண்டியிருக்கும், இல்லை நிழல் பாங்கான இடத்துல வந்து நம்ம உலர போட வேண்டுமா, இல்லை வந்து உலர வைக்கிறதுக்குள்ள அந்த இயந்திரங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா சார்? இல்லை சார், இயந்திரங்கள் எதுவும் இல்லை சார். அது வந்து சும்மா நம்ம ரூம் ஷேட்லேயே வச்சா போதும் சார். எத்தனை நாள் வந்து நம்ம உலர போட வேண்டியிருக்கும்?
ஒரு நாள் காய போட்டாலே போதும் சார். சன்லைட்லேயோ இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயோ நம்ம அப்படி வச்சா நல்லா காயணும் சார். முறுமுறுன்னு காஞ்ச அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம தேய்ச்சி நம்ம வந்து மகரந்த தூள் வந்து நம்ம எடுப்போம். இப்போ அந்த மகரந்த தூளை எடுத்துட்டு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த பாலினேஷன் பண்ணதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும். இப்போ அந்த மகரந்தத்தை வந்து நீங்கள் எப்படி அதை வந்து சேஃப்டி அதை அடைச்சி வச்சிருக்கீங்க சார்? இப்போ வந்து என்னென்னா நம்ம மகரந்தத்தை நம்ம வந்து எடுப்போம் சார். எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து உபயோகப்படுத்த மாட்டோம். அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்போ அதை வந்து டெசிகேட்டர் அப்படின்ற ஒரு இயந்திரத்தில் நம்ம வச்சுருப்போம் சார். டெசிகேட்டரில் நம்ம வச்சுட்டு நம்ம இங்கே அதிகபட்சம் குமரி மாவட்டத்தில் இங்கே தென்னை ஓட்டு மையத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுருக்கோம் சார். இது வந்து அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் சார். அதுதான் நாம்ஸ். வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த குட்டை கூட வந்து கிராஸ் பண்ணம்போ இப்போ அந்த மகரந்தத்தை எடுத்து வந்து எப்படி நீங்கள் அதை ஒட்டு கட்டுறீங்க சார்? அந்த மகரந்தத்தை வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் சார். ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு 5 கிராம், இந்த 25 கிராம் மொத்தமாக எடுத்துகிட்டு 5 கிராம் அது மாதிரி பிரித்து மீதி இருக்கிற 6 தொழிலாளர்களுக்கும் கொடுத்து அவங்கள வந்து மேலே போய் ஒட்டு சேர்ப்பு செய்ய சொல்லுவோம். நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேன் போன்ற திரவம் சுரக்கிறப்போ கண்டினியூஸாக ஒரு 5 நாள் எந்த பாலை வெடிக்குதோ அந்த பாலை வெடிப்பு எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அன்னையிலேருந்து 4 நாள் கண்டினியூஸாக ஒட்டு கட்டுவோம். அதுக்கப்புறம் குட்டை தாய் மரத்தில் வந்து நம்ம வந்து 5 நாள் ஒட்டு சேர்ப்பு செய்வோம். ஏன்னா குட்டை மரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக குறும்பைகள் வந்து உதிரும். அதனால் வந்து 5 நாள் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒட்டு சேர்ப்பு செய்வோம். சார், இந்த மாதிரி நீங்கள் குட்டை மரத்தை தாய் மரத்தை வந்து தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த குட்டை மரத்தினுடைய அந்த சைஸ் அதை எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க? இப்போ வந்து குட்டை மரம்னு பார்க்கும்போது சில மரங்கள் வந்து அதிக பருமனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சார். இப்போ குட்டை மரத்தில் வந்து பியூர் குட்டை மரத்தை தான் சார் தேர்வு செய்யணும். இது வந்து குட்டை மரத்தை தேர்வு செய்யப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி கிராஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ பியூர் குட்டை மரம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கீழேருந்து அடித்தண்டிலிருந்து மேலே வரைக்கும் பாம் வந்து ஒரே லெவலில் இருக்கணும். இதே நம்ம வந்து கீழே லைட்டாக தடிமனாக இருந்து மேலே போக குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியூர் குட்டை மரம் இல்லை. அது ஆல்ரெடி கிராஸ்ட் ஆகி வந்த மரம் சார். அந்த மரத்தை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது. இப்போ அந்த பாலினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த பேக் அந்த கவர் போட்டு வைக்கிறது. இப்போ மழை காலங்கள் கூட பார்க்கும்போது அந்த தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை அதை வந்து எப்படி நீங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கீங்க? மழைக்காலங்களில் அது கண்டிப்பாக தண்ணி இறங்கும் சார். பட் ஆனால் நம்ம வந்து ஒட்டு சேர்ப்பு செய்கிறத வந்து நம்ம பாதுகாப்பாக செஞ்சுக்கணும் சார். ஒவ்வொரு தடையும் ஒட்டு சேர்ப்பு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காடா பை துணி போட்டு மூடிடுவோம் சார். நமக்கு அது அவ்வளோதான் ப்ராசஸ் சார். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாய் மரத்தை வந்து நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்கும்போது? தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து தாய் மரங்களை வந்து நாங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் சார். அவங்க இளநீ அது மாதிரி எதுவும் வெட்டிடக்கூடாது. நம்ம வந்து ஒட்டு சேர்ப்பு செஞ்சுட்ருப்பாங்க. நம்ம டெய்லியும் காலையில் 8 மணிக்கு காலையில் ஒட்டு சேர்ப்பு செய்வாங்க சார். ஏன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வெயில் வந்துடும். அதனால் 10 மணிக்கு முன்னாடி 8 to 10 நம்ம வந்து ஒட்டு சேர்ப்பு செய்கிற டைம். அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டைம்கள் கூட வச்சுருக்கீங்க சார். நம்ம காலையில் 8 மணிக்கு லேபர்ஸ் கரெக்டாக ஒட்டு சேர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் கூட வந்து தென்னை மரத்தை வந்து விவசாயிலேருந்து தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எவ்வளோ நெட்டை மரங்களை தேர்வு செய்கிறீங்க? அதே போல் பார்க்கும்போது எவ்வளோ குட்டை மரங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? சார், இப்போ நெட்டை மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 350 நெட்டை மரங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் சார். குட்டை மரங்கள் அப்படின்னா அதுவும் ஒரு 350 மரங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் சார். இதே தான் அந்த நீங்கள் கூட சொன்னீங்க அந்த பைகள் போடுறீங்க, அந்த காடா பைகள் துணிகள் போட்டுன்னு சொன்னீங்க. அது வந்து வருடத்துக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ பைகள் வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும்? காடா பை துணிகள் வந்து நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு 400லேருந்து 600 துணி வரைக்கும் ஆவரேஜாக காடா பை துணி வந்து பிடிக்கும் சார். அது பேஸ்டான் மழை ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா 500 காடா பை துணிக்கு மேலே பிடிக்கும். சப்போஸ் நார்மலாக போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 400 காடா பை துணிகள் பிடிக்கும் சார். அதாவது கிளாத் பேக் தான் சார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் அந்த எத்தனை நாள் பிறகு வந்து நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறீங்க அந்த காடா பை துணிகளை? காடா பை துணி வந்து நம்ம ஒட்டு சேர்க்கிறதுலேருந்து ஒரு 5 நாள் கழித்து எடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து அறுவடை செய்கிறது தென்னை விதை நற்றுகள் எப்போ அறுவடை செய்வோம் அப்படின்னா அது வந்து 11வது மாதம் வந்து நம்ம அறுவடை செய்வோம் சார். இப்போ ஒரு தொழிலாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மரங்கள் வந்து அவங்க ஒட்டு கட்டுறாங்க? ஒரு தொழிலாளி ஒரு 70 மரம் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம் சார். ஒரு நாளைக்கு 70 மரம். அதில் ஆவரேஜாக அவங்க ஒரு நாளைக்கு 20 to 25 மரம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் சார். ஏன் அப்படின்னா பட்டன் கவுண்டிங் இருக்குது. முதல் வார குறும்பை எண்ணுவாங்க. ஒட்டு சேர்ப்பு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிச்சுட்டு அந்த அன்பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து முதல் வார குறும்பை எண்ணுவாங்க, 2வது வார குறும்பை எண்ணுவாங்க, 3வது வாரம், அதே மாதிரி 4வது வாரம், அதுக்கப்புறம் 6வது வாரம், 8வது வாரம் குறும்பை வந்து அவங்க குறும்பைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எண்ணுவாங்க சார். இதில் வந்து 5வது வாரம் 7வது வாரம் மட்டும் அவங்க வந்து எண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த குறும்பையோட எண்ணிக்கை
எண்ணிக்கை வந்து குறையாது அப்படின்ற அடிப்படையில் இவங்க வந்து ஒரு 6 வாரம் கண்டினியூஸாக 2 மாதங்கள் அளவுக்கு குறும்பைகள் வந்து டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணுவாங்க சார். சரி, இந்த மாதிரி ஒட்டு கட்டின பிறகு அந்த நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த குறும்பைகள் வந்து எண்ணுவாங்கன்னு. இப்போ குறிப்பாக பார்க்கும்போது அந்த குறும்பைகள் வந்து எல்லாமே அந்த குறும்பைகள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரு 60% பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க சார். அது நெட்டை ஒரு மாதிரி குட்டை ஒரு மாதிரி இருக்கும் சார். நெட்டை மரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குட்டை வந்து கொஞ்சம் உதிர்தல் அதிகமாக இருக்கும் சார். அவ்வளோதான் சார். அந்த குறும்பை பிடிக்கிற டைமில் அந்த தென்னை மரத்துக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கொடுக்க வேண்டிய? ஊட்டச்சத்துக்கள் வந்து போரான் அது மாதிரி கொடுக்கலாம் சார். போரான் ஒரு குறிப்பிட்ட அளவு ரெகுலராக நம்ம எப்பயும் கொடுக்கறது அளவுக்கு கொடுக்கலாம் சார். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம அந்த ஒட்டு கட்டி ஒரு தென்னை மரத்தில் வந்து குறும்பை பிடிக்க வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு நோய்களோ ஒரு பூச்சிகளோ வந்து அந்த தென்னை மரத்துக்கு தாக்குதல் இருந்தால் அந்த கண்காணிப்பு அந்த முக்கியத்துவம் வந்து நம்ம எப்படி கொடுக்க வேண்டியிருக்கோம்? கண்காணிப்பை வந்து நம்ம ரெகுலராக ஃபார்மர்கிட்ட சொல்லிடுவோம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக அட்டாக் எதுவும் வராது சார். ஏன்னா நாங்கள் டெய்லியும் போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால ரெகுலராக மானிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு இடர்தல் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னாலே நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி ஃபார்மர்கிட்ட நாங்கள் எல்லாமே கன்வே பண்ணிடுவோம். அவங்க அதுக்கான நடவடிக்கையை உடனே எடுத்துருவாங்க. அதாவது அந்த காயினுடைய தரம் வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போ வந்து நெட்டை மரத்தினுடைய அந்த காய்கள் பொறுத்தவரை பார்க்க நீங்கள் வந்து ஒட்டு கட்டி எடுத்த பிறகு அந்த காய்களினுடைய தரமும், அதே இது பார்க்கும்போது அந்த குட்டை மரத்தின் அந்த தாய் மரத்தினோட அந்த காய்களினுடைய தரம் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அந்த காயினுடைய தரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கீழேருந்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார். அது பேசிக்காக நமக்கு தாய் மரங்கள் தேர்வு செய்யப்போவே நல்ல ஒரு ஆவரேஜாக ஒரு 600 கிராம் 700 கிராம் வர மாதிரி இருக்கிற விதை நெற்றுகள் கொடுக்கக்கூடிய தாய் மரங்களையே நம்ம வந்து தேர்வு செய்வோம் சார். அதனால் இதனால கிராசிங் ஒட்டு சேர்ப்பு செய்கிறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு கீழேருந்து பார்க்குறப்போலாம் எதுவுமே தென்படாது சார். இருந்தாலும் வந்து அந்த பருப்பினுடைய தரம் எப்படி இருக்கும் உள்ள? பருப்பினுடைய தரம் வந்து இப்போ நெட்டை குட்டை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் அது வரும்போது தான் சார் நம்ம வந்து அது இளநிக்கும் பயன்படும், பருப்பும் நல்லா இருக்கும். நம்ம பதியம் பண்ணி அடுத்து நர்சரியில் தென்னை நாற்று பண்ணையில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கண்ணா கொடுக்குறப்போ தான் அதோட இது தெரியும் சார். இருந்தாலும் கூட வந்து நீங்கள் அந்த தென்னை நாற்று பண்ணை கொடுக்க முன்ன நீங்கள் அந்த தேங்காயில் வந்து எப்படி இறக்குறீங்க சார்? அது வந்து நம்ம பேசிக்காக நம்ம கயிறு போட்டு இறக்குவோம் சார். மேலேயே நம்ம ஆட்கள் இருப்பாங்க, மேலே ஒருத்தர் இருப்பாங்க, கீழே ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம மேலேயே அதை தென்காய் விதை நெற்றுகளை நம்ம வெட்டி தேவைப்பட்ட விதை நெற்றுகள் எது வந்து நல்லா தண்ணி ஆடுதோ அது மட்டும் நம்ம வந்து இறக்குவோம் சார். கயிறு போட்டு கட்டி இறக்கிடுவோம் சார். அது எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி, ஏன்னா மேலேருந்து கீழே தூக்கி போடவும் கூடாது, அதனால் டேமேஜ் ஆகாத மாதிரி சேஃபாக கயிறில் போட்டு இறக்கிடுவோம் சார். இருந்தாலும் வந்து இப்போ ஒரு தென்னை தாய் மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ தேங்காய்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நெட்டை மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதே போல் வந்து குட்டை மரத்தை பொறுத்தவரை பார்க்குமோ? நெட்டை மரத்தோட பொறுத்த வரைக்கும் நமக்கு கழிவு காய்கள் போக நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 100 காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். 100 to 110 காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். ஆவரேஜாக 130 காய்கள் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 20 காய் நம்ம எலிமினேட் பண்ணிட்டாலும் ஒரு 100 காய்கள் வந்து ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு தாய் மரத்துலேருந்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கழிவுகள் போக கிட்டத்தட்ட ஒரு 100 தேங்காய்கள் வந்து நம்ம தென்னை நாற்றுக்காக வந்து நீங்கள் எடுத்துறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து நேராக வந்து புத்தளம் அரசு தென்னை நாற்று பண்ணைக்காக வந்து அந்த தேங்காய்களை வந்து நீங்கள் அங்கே கொண்டு அவங்க வந்து பதிய போடுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறீங்க. ஆமாங்க சார். இது பார்க்கும்போது நீங்கள் வந்து அரசு இந்த தென்னை நாற்று பண்ணைக்குன்னு பார்க்கும்போது வருடத்துக்கு வந்து எத்தனை விதை நெற்றுகளை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? மாநில தென்னை நாற்று பண்ணை புத்தளத்துக்கு வந்து வருடத்திற்கு நாங்கள் வந்து 34,000 விதை நெற்றுகள் வந்து நம்ம கொடுக்குறோம் சார். நெட்டை குட்டை வந்து 34,000, குட்டை நெட்டை வந்து 10,000 விதை நெற்றுகள் வந்து நம்ம கொடுக்குறோம் சார். இது பார்க்கும்போது இந்த தென்னை ஒட்டுமையத்தின் செயல்பாடுகளை பொறுத்தல பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? சார் இப்போ செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்போ நான் இப்போ சொன்னது தான் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டு சேர்ப்பு செய்வோம். பாலை வெடித்தல் நோட் பண்ணி தொழிலாளர்கள் வச்சு ஒட்டு சேர்ப்பு செய்வோம். ஒட்டு சேர்ப்பு செஞ்சதுக்கப்புறம் 11ஆவது மாதம் வந்து நம்ம அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சுட்டு அறுவடை செய்த விதை நெற்றுகளை நம்ம வந்து வண்டி மூலியமாக ஏற்றி மாநில தென்னை நாற்று பண்ணை புத்தளத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஒர்க் என்னென்னா விவசாயிகளை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். ரெகுலராக நம்ம போய் ஏதாவது இந்த சத்துக்கு சப்போஸ் இப்போது நிறையா காய் உதிர்தல் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போரான் பொட்டாசியம் ரெக்கமெண்டட் டோஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது மாதிரி இருக்கிற வேலைகள் எல்லாம் நம்ம ரெகுலராக கண்காணிப்போம். தொழிலாளர்களுக்கு வந்து ரெகுலராக ஒட்டு சேர்ப்பு செய்கிறாங்களா, கரெக்டாக தான் செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் டெய்லியும் ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்டிக்கலாக வச்சுக்குவோம். எல்லாமே பக்காவாக ரெக்கார்டிக்கலாக வச்சு நம்ம வந்து மாநில தென்னை நாற்று பண்ணை புத்தளத்துக்கு நம்ம இறுதியாக ஒட்டு சேர்ப்பு செய்து விதை நெற்றுகளை அனுப்பிடுறோம் சார். அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மகரந்தத்தை சேர்த்து அதை வந்து ஒட்டு கட்டி அதே போல் வந்து உங்களுடைய கண்காணிப்பு வந்து முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தென்னை ஒட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். இதுவரை தென்னை ஒட்டு மையத்தின் செயல்பாடு குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர்
அகஸ்தீஸ்வரம் தென்னை ஒட்டு மையத்தின் தோட்டக்கலை அலுவலர் எல் தினேஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.